ஓய்வூதியம் பெறுகிறவர்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாநில சிறப்பு மாநாட்டுக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு பாலசுப்ரமணியன் அவர்களே, இந்த மாநாட்டின் நோக்கத்தை நமக்கெல்லாம் விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பென்ஷனர்ஸ் அசோசியேஷனுடைய கன்வீனர் திரு ராஜசேகர் அவர்களே, இங்கே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சி.கே. நரசிம்மன், பிரான்சிஸ் ரபேல், மோகன், சந்திரமௌலி, துரைப்பாண்டியன், சேகர், அன்பழகன், பிரான்சிஸ் ராஷா, முருகேசன், பஞ்சாட்சரம், சுப்பிரமணியன் ஆகிய தோழர்களே, கருத்துரையாற்ற வருகை தந்திருக்கின்ற டி. கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மோகன் அவர்களே, கோவிந்தராஜன் அவர்களே, ராஜன் அவர்களே, இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை முன்மொழிய இருக்கின்ற திரு சுந்தரகிருஷ்ணன் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற சி. ஒளி அவர்களே, இந்த மாநாட்டிலே பங்கேற்று இந்த தீர்மானங்களை ஆதரித்து உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ஆறுமுகன் ஐனார் அவர்களே, இங்கே வருகை தர இருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரசுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்களுக்கெல்லாம் ஆதர்சமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் முகிலன், இளங்கோ ஆகிய தோழர்களே, உடன் வருகை தந்திருக்கின்ற குமார், முனியன், மாறன், மாலா, அருண், சமரன், முருகன், மண்வீரன், தமிழ்ச்செல்வன், விடுதலை அன்பு, சந்துரு ஆகிய தோழர்களே, திரளாக கூடியிருக்கின்ற ஓய்வூதிய சட்டத்தை சார்ந்த உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மோடி ஆட்சியின் கீழே போராட்டங்கள் நடக்காமல் இருந்தால்தான் நாம் ஏற்பட வேண்டும். இன்றைக்கு 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றாரோ அந்த நாளிலிருந்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் ஆரம்பித்து விட்டன. வந்ததும் உடனடியாக அவர்கள் விவசாயிகளுடைய தலையிலே தான் மண்ணை எண்ணி போடி பார்த்தார்கள். அதற்கு முன்பு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில பங்கேற்றிருந்த, அதற்கு ஆதரவாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், ஆதரவளித்துக் கொண்டிருந்த இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நிலம் கையகப்படுத்துவதை முறைப்படுத்துகிற ஒரு சட்டம். அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தினால் அதற்கு ஏற்ற இழப்பீடுகளை தர வேண்டும்.
அதனால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு மறு குடியமர்த்தம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் அது. மோடி ஆட்சி வந்ததுமே அந்த சட்டத்தை தான் ரத்து செய்வதற்கு அவசர சட்டம் கொண்டு வந்தார். ஏனென்றால் அவர்களுக்கு அன்றைக்கு மக்களவையிலும் மாநிலங்களவையும் சேர்த்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பெரும்பான்மை இல்லை. அவசர சட்டமாக நிறைவேற்றிவிட்டு 6 மாத காலமானதும் மீண்டும் அதை மறுபடியும் அவசர சட்டமாக பிறப்பித்தார்கள். அப்பொழுதும் மாநிலங்களவையிலே நிறைவேற்ற முடியவில்லை. அதன் பிறகு தோற்று போய் அதை கைவிட்டார். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலங்களை எந்த அரசாங்கம் வேண்டுமானாலும் விருப்பம் போல கையகப்படுத்திக் கொள்ளலாம். அவர்கள் கொடுப்பதுதான் இழப்பீடு என்ற நிலை உருவாகி இருக்கும். அதற்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதற்கு விவசாயிகள் போராடி எப்படி அந்த சட்டங்களை முறியடித்தார்கள் என்ற விவரங்களும் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்துதான் அந்த சட்டங்களை ரத்து செய்ய வைக்க முடிந்தது. இப்படி தொடர்ச்சியாக மக்கள் விரோத சட்டங்களை அதிக எண்ணிக்கையிலே நிறைவேற்றுகிற அரசாக மோடி அரசாங்கம் இருக்கிறது. அதிலே இன்றைக்கு ஓய்வூதியதாரர்கள் தலையிலே கை வைத்திருக்கிறார்கள். ஓய்வூதியதாரர்கள் யார்? 58 வயது வரை 60 வயது வரை ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் ஊழியம் செய்து சேவை செய்து பணியாற்றி தங்களுடைய இறுதி காலத்தில் நிம்மதியாக தங்களுடைய ஓய்வூதியத்தை வைத்து வாழ முடியுமா என்று பார்க்கிறவர்கள் தான். இன்றைய விலைவாசி உயர்வில் இன்றைக்கு இருக்கிற நிலையில் அந்த ஓய்வூதியத்தை வைத்துக் கொண்டு வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய சவால் என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களைப் போல நானும் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை பார்த்து விருப்ப ஓய்விலே வந்தவன் தான். நான் ஒரு பொதுத்துறை வங்கியில் வேலை பார்த்து 2006ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டுத்தான் இந்த தேர்தல் அரசியலில் வந்தேன். ஓய்வூதியதாரருடைய பிரச்சனை, குறிப்பாக வங்கி பணியாளர்கள், வங்கி ஓய்வூதியதாரருடைய பிரச்சனையை நான் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் எழுப்பி இருக்கின்றேன். தோழர் CH வெங்கடாச்சலம் அவர்களோடு ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக வங்கி ஊழியருடைய கோரிக்கைகள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்று கேட்டவற்றை கேள்விகளாக எழுப்புவது, அங்கே அமைச்சர்களிடத்தில் முறையீடுகளாக கொடுப்பது என்று அவர்களோடு தொடர்ந்து அந்த வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் நாடாளுமன்றத்தில் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் இடதுசாரி இயக்கங்களுடைய ஒரு பிரதிநிதியாகவே எங்கள் தலைவரும் நானும் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அங்கே இருக்கிற தோழர்கள் அறிவார்கள். எனவே இந்த பிரச்சனைகளை நாங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றோம். இன்றைக்கு ஓய்வூதியதாரர்கள் என்பவர்கள் மூத்த குடிமக்கள். நாட்டிலே இன்றைக்கு மூத்த குடிமக்களுடைய மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே போகிறது. தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டாலே 2031ஆம் ஆண்டில் ஏறத்தாழ 1,42,00,000 மூத்த குடிமக்கள் இருப்பார்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மக்கள் தொகையிலே ஒரு கணிசமான தொகை. இன்றைக்கு எப்படி இளம் வயதை சேர்ந்தவர்கள் 25 வயதுக்கு கீழே இருப்பவர்களுடைய மக்கள் தொகை அது
ஒரு நாட்டினுடைய மனித வளத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் ஓய்வூதியதாரர்களுடைய மக்கள் தொகை ஒரு நாட்டினுடைய சுமையாக கருதப்படுகிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஓய்வூதியதாரர்கள் என்று சொல்லப்படுகிறது மூத்த குடிமக்களுடைய ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான கொள்கைகளை அரசுகள் வகுப்பதில்லை. நம்முடைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுகிற 2022ஆம் ஆண்டில் மூத்த குடிமக்களுக்கான ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கொள்கையினுடைய பரிந்துரைகள், அந்த குழுவினுடைய பரிந்துரைகள் இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதியில மூத்த குடிமக்களுக்கான வாக்குறுதிகள் நிச்சயம் இடம்பெறும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு கணிசமான மக்கள் தொகை மூத்த குடிமக்களுடைய மக்கள் தொகையாக இருக்கிறது. அவர்கள் பல விதங்களிலே அல்லலுக்கு ஆளாகிறார்கள். நிரந்தர வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், தனியார் துறை நிறுவனங்களிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், இவர்கள் தவிர கிராமப்புறங்களிலே விவசாய கூலிகளாக இருந்து வயதானவர்களாக ஆகியிருப்பவர்கள், எந்த உடைமையும் இல்லாதவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், இவர்களுடைய மக்கள் தொகை ஓய்வூதியதாரர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்களோ, எவ்வளவு கஷ்டப்படுகிறார்களோ அதை போல அதிகமாக கஷ்டப்படுகிற மக்கள் தொகையாக அது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த மூத்த குடிமக்களுடைய அந்த மக்கள் தொகையில ஒரு 20 விழுக்காட்டுக்கு மேல் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நீண்ட காலமாக ஓய்வூதியம் பெறுகிறவர்கள், அவருடைய ஓய்வூதியம் 1000 ரூபாய்க்கு கீழே ஓய்வூதியம் பெறுகிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். அன்றைக்கே அது பெரிய தொகையாக இருக்கும். காலப்போக்கில் இந்த அப்டேஷன் என்பது வங்கி ஊழியர்களுக்கு அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் கூட முழுமையாக அந்தந்த காலகட்டத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கு 8வது ஊதிய குழு பற்றி நீங்கள் பிரச்சனை எழுப்பீர்கள். அதில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஓய்வூதியதாரர்களை பற்றி சேர்க்கப்படவில்லை என்ற ஆபத்தை நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறீர்கள். ஏற்கனவே இது வங்கி ஊழியர்களிடத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வங்கி ஊழியர்களுடைய இருதரப்பு ஒப்பந்தங்கள் போடுகிற நேரத்தில் அவர்கள் ஓய்வூதியதாரர்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொள்வதில்லை, அதற்கு முன்னுரிமை தருவதில்லை, முக்கியத்துவம் தருவதில்லை என்ற புகார்கள் ஏற்கனவே அங்கே இருக்கின்றன. இதன் காரணமாக நீண்ட காலத்துக்கு முன்பே ஓய்வு பெற்றவர்கள் மிக குறைந்த ஓய்வூதியம் பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு ஒரு மாத வாடகைக்கு வீடு கூட அமர்த்தி கொள்ள முடியாது. இன்றைக்கு ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் கண்ணியமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால், அதற்காக வாடகைக்கு நீங்கள் வீடு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னைக்குள்ளே 20,000 ரூபாய் இல்லாமல் செய்ய முடியாது. 20,000 ரூபாய்க்கு மேல் ஓய்வூதியம் பெறுகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். பெரும்பாலானவர்கள் அந்த 20,000-30,000 அளவுக்கு தான் ஓய்வூதியமே வாங்குகிறார்கள். எனவே தன்னுடைய பெரும்பகுதியான ஓய்வூதியத்தை வீட்டு வாடகைக்கே செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் இங்கே அரசு அலுவலில் இருக்கிறவர்கள் கூட, வேலைகளில் இருக்கிறவர்கள் கூட ஒரு கடன் பெற்று சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு சாமானியம் இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு எந்த அளவுக்கு
வீடுகளுடைய விலை அதிகரித்திருக்கிறது. அந்த அளவுக்கு நமக்கு வங்கி கடன் கொடுப்பதில்லை. அப்படியே வங்கி கடன் கொடுத்தாலும் அதற்கான மாத அந்த கட்டணத்தை கட்டுவதற்கான அளவுக்கு நம்முடைய ஊதியமே இருப்பதில்லை. எனவே பெரும்பாலான பேர் தனக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் கூட, தகுதி இருந்தாலும் கூட வீட்டு கடன்களை வாங்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நானே வங்கியிலே வேலை செய்த நேரத்தில் நீண்ட காலமாக ஏறத்தாழ ஒரு 20-25 ஆண்டு வரை அந்த வீட்டு கடனையே நான் வாங்கவில்லை. அதுக்கு பிறகுதான் எல்லோருடைய வற்புறுத்தலுக்கு பிறகு நான் அதை வாங்கினேன். ஏனென்றால் அதை திருப்பி கட்டும் அளவுக்கு, இஎம்ஐ செலுத்தும் அளவுக்கு கூட நமக்கு அப்பொழுது நம்முடைய ஊதியம் இருக்காது. எனவே இந்த நிலையிலே வாழ்கிற ஓய்வூதியதாரர்கள் எனக்கு மிகப்பெரிய அளவில் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுக்கான மருத்துவ செலவு என்பது, அவர்களுக்கான உணவு செலவு என்பது எல்லாமே இதற்குள்ளே செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பொது சுகாதார கட்டமைப்பு இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இங்கே ஓரளவுக்கு இருக்கலாம், பிற மாநிலங்களுடைய நிலைமை மிக மிக மோசம். அங்கே பொது சுகாதார கட்டமைப்பு என்பதே இருக்காது. எல்லாவற்றுக்கும் நீங்கள் கையிலிருந்து தான் பணம் செலுத்த வேண்டும். அப்படி இருக்கும்போது ஓய்வூதியம் பெறுகிறவர்களுடைய வாழ்க்கை நிலை என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் இதில் கற்பனை செய்து பார்க்கவும் இயலாத அளவுக்கு அவர்கள் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போது இருக்கிற பல்வேறு வசதிகள் காரணமாக, திட்டங்கள் காரணமாக ஒவ்வொருவருடைய வாழ்நாளுடைய அளவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. லாங்கிவிட்டி என்பது முன்பை விட அதிகமாகிவிட்டது. 1970 இருந்ததை விட அன்றைக்கெல்லாம் 60 வயது வாழ்வது என்பதே மிகப்பெரிய சாதனை என்று இருக்கும். அதனால்தான் அந்த மணி விழா என்பதை அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவார்கள். 60 வயது வாழ்ந்து விட்டார்கள். அதிலேயே 100 வயதுக்கு மேல் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அது ரொம்ப எக்ஸப்ஷன். ஐயா RMK அவர்கள் 101 வயதில் இப்பொழுது மறைவெய்தினார் என்று சொன்னால் அதெல்லாம் இன்றைக்கும் கூட எக்ஸப்ஷன் பேசலாம். பெரும்பகுதியானவர்கள் இப்பொழுது 70 வயது 75 வயது வரை வாழக்கூடிய, உயிர் வாழக்கூடிய ஒரு நிலை நம்முடைய மாநிலத்திலே இருக்கிறது. நம்முடைய மாநிலத்திலே இந்த லாங்குவிட்டி என்பது அதிகரித்திருக்கிறது. அதனால்தான் நம்முடைய மாநிலத்தை, தமிழ்நாட்டை கிரே ஸ்டேட் என்று அவர் வகைப்படுத்துகிறார்கள். இது புதியவர்களுடைய மாநிலம். ஏன்னால் ஏற்கனவே நாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு பாதிப்பு இது இன்றைக்கு அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவருடைய மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்தியாவிலேயே மூத்த குடிமக்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருக்கிற நிலையில் இந்த லாங்குவிட்டி அதிகரித்துக் கொண்டு போகும்போது அதற்காக திட்டங்களை ஒன்றிய அரசு வகுக்க வேண்டும், மாநில அரசுகள் வகுக்க வேண்டும். இன்னைக்கு மூத்த குடிமக்களுக்காக முதியோர் உதவித்தொகை திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்துகிறது. எவ்வளவு தெரியுமா? மாதத்துக்கு 200 ரூபாய் ஒன்றிய அரசு கொடுப்பது. 200 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. அதை உயர்த்தி தர வேண்டும் என்று நான் 3-4 தடவை கேள்வி எழுப்பிவிட்டேன். இது நாங்கள் கொடுக்கிறோம், அந்தந்த மாநில அரசுகள் அதை உயர்த்தி அவர்கள் கொடுக்கிறார்கள். எனக்கு அந்த பட்டியலை கொடுக்குறாங்க. ஆந்திராவில் 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இங்கே 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் அங்கே 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றிய அரசுடைய அந்த தொகையை உயர்த்தி தருவார்கள்டா, அது தர முடியாது. அது நாங்கள் அது கேட்டால் என்ன சொல்லணும்னா, இது மத்திய அரசுடைய திட்டம், ஒன்றிய அரசுடைய திட்டம், இவங்க செயல்படுத்துகிறாங்க. 200 ரூபா கொடுத்துட்டு மிச்ச பணத்தெல்லாம் மாநில அரசுகள் போட்டு கொடுக்கணும். அவங்க கொடுக்கறது 200 ரூபா.
அந்த 200 ரூபாய்க்கு பல நிபந்தனைகளை வைத்திருப்பார்கள். இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளைம் பண்ணுவான். அப்புறம் லைஃப் சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட வாங்கினீங்களான்னு கேட்பான். இவ்வளவு மோசமாக ஓய்வூதியதாரர்களை மட்டுமல்ல, மூத்த குடிமக்களை நடத்துகிற ஒரு அரசாக ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. அவர்களான எந்த உருப்படியான திட்டமும் கிடையாது. அவர்களுக்கென்று தங்குமிடங்கள் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு நகர பகுதிகளில் இருக்கிற மூத்த குடிமக்கள் அவருடைய பிள்ளைகள் ஊர்களிலேயோ வெளிநாடுகளிலேயோ வேலைக்கு போய்விடுகிற நேரத்தில் அவர்களை பார்ப்பதற்கு யாரும் கிடையாது. தங்களை தாங்களே அவர்கள் பராமரித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு வயதானவர்களாக ஆகிவிடும் நேரத்தில் அல்லது நோய்வுற்று போகிற நேரத்தில் அவர்களை பராமரிப்பதற்கான சிறப்பு சிகிச்சை மையங்கள், தங்கும் விடுதிகள் மூத்த குடிமக்களுக்கென உருவாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு தனியார் உருவாக்குகிறார்கள். அதுவே இன்னைக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மூத்த குடிமக்களை தங்க வைப்பதற்கென்று வீடுகளை கொண்ட சிறு நகரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பணம் உள்ளவர்கள், அதில் வாடகை செலுத்தக்கூடியவர்கள் அல்லது அதிலே வீடுகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் உள்ளவர்கள் போக முடியும். மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? அப்பொழுது அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை, பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதை ஒன்றிய அரசு உணர்வதே இல்லை. இதை பற்றி கேள்வி எழுப்பினால் அவர்கள் அதை கண்டுகொள்வதே இல்லை. எனவே மாநில அரசுகளுடைய தலையிலே இதை போட்டு விடுகிறார். மாநில அரசுகள் இதற்காக சிறப்பு திட்டங்களை வகுக்கிறார்களா என்றால் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டளவில் தமிழ்நாடு விளம்பரம். அதனால தான் இங்கே நம்முடைய முதலமைச்சர் இதற்காக ஒரு குழு அமைத்து இதற்கான ஒரு கொள்கையை வகுக்க சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று ரேஷன் தனியாக கொடுக்க வேண்டும், அவர்களுக்கென்று தனியான சிறப்பு தங்கு விடுதிகள் அமைக்க வேண்டும் என்ற மாதிரியான பல்வேறு பரிந்துரைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில இருக்கிற ஓய்வூதியத்தையும் பிடிப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு இன்றைக்கு மோடி அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறது. அதற்காக ஒரு சட்டத்தை அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். இந்த வேலிடேஷன் ஆக்ட் 2025 நீங்கள் பார்த்துருக்கலாம். பாராளுமன்றம் நடக்கும் போது எந்த சட்ட மசோதாவும் அங்கே விவாதம் செய்யப்பட்டு நடக்கிறதே கிடையாது, ஏற்றப்படுவதே கிடையாது. இப்பயே பண்ணாங்க. தொடர்ச்சியாக அங்கே உடனடியாக அங்கேருந்து வருவார் சபாநாயகர், உடனே ஒத்தி வச்சு 1 நிமிஷம் இருந்தால் ஒத்தி வச்சுட்டு போயிடுவார். அவர்களுக்கு பாராளுமன்றத்தை நடத்துவதில் விருப்பமே கிடையாது. ஆனால் டிகேஎஸ் அவர்கள் மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்தார். மாநிலங்களவை கொஞ்சமாவது நடத்துவாங்க, மக்களவையில் லோக்சபாவில் நடத்தவே மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனையை எழுப்பினீர்கள் என்றார். அமெரிக்காவோட நீங்கள் ஒப்பந்தம் போட்டீங்க, அது என்ன ஒப்பந்தம்னு சொல்லுங்க. ட்ரம்ப் வெளியிடுறாரு, நீங்கள் இதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை வெளியிட இன்னொரு நாட்டினுடைய அதிபர் வெளியிடுகிறார். இது நாடாளுமன்றம், இந்திய நாடாளுமன்றத்தை அவமதிக்கிற ஒரு செயல். ராத்திரியில் நரேந்திர மோடி ட்வீட் போடுறார். அதில் பாதியை ட்ரம்ப் போட்டதில் பாதியை மட்டும் போட்டுட்டு இந்தியா இதெல்லாம் ஏற்றுக்கொண்டது என்பதை பற்றி ட்ரம்ப்புடைய அந்த செய்தியிலே இருக்கிறது, பதிவிலே இருக்கிறது. ஆனால் மோடியுடைய பதிவிலே இல்லை. அதை பற்றி கேட்டால் உடனே அவையை ஒத்தி வைத்து விட்டு போய்விடுவார். இப்படியே போய் ஒரு 8 ஆக்ட் யாருமே இல்லாத இவர்களே பாஸ்வாக அவர்களே நிறைவேற்றி கொண்டார்கள். இப்படி நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் ஒன்று தான் இந்த வேலிடேஷன் ஆக்ட் 2025 போன வருஷத்தில். இதில் இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்கான். எப்படி கொண்டு போகிறாங்க? பின்தேதிட்டு நீங்கள் எந்த ஒரு ஒப்பந்தமோ ஒரு சட்டமோ வந்ததுன்னா இதை அந்த சட்டம் எப்போ இயற்றப்படுகிறதோ அதுக்கு அது நடைமுறைக்கு வரும். எப்போ பின்தேதிடுறாங்க? 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பின்தேதிடுறான். அந்த சமயத்தில் அவன் கட்சியே கிடையாது. 1972க்கு முன்னே இது நடைமுறைக்கு வருகிறது. அப்போ இருந்து நடைமுறைக்கு வருகிறது. 1972 பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கட்சியே கிடையாது. அது 80க்கு பிறகுதான் உருவாக்கப்படுது.
எனவே இப்படியான ஒரு அநீதி, ஒரு அக்கிரமம், இது சர்வாதிகார நாட்டில் கூட இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவ்வளவு அக்கிரமமான ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நரேந்திர மோடி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1972 கொண்டு போகலாம் ரெட்ரோஸ்பெக்டிவ். இதுல ஒய்வி சந்திரசூட், இதுக்கு முன்னால ரிட்டையர் ஆனார் டிஒய் சந்திரசூட், அவருடைய அப்பா, அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் போது அவர் இருந்த பெஞ்ச் ஒரு முக்கியமான தீர்ப்பை அவர்கள் வழங்குகிறார்கள். பென்ஷனர்ஸை நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, நீங்க வெவ்வேறு விதமாக அதை நீங்கள் பிரித்து பார்க்க கூடாது. இது ஆர்டிகிள் 14க்கு எதிரானது. ஆர்டிகிள் 14 என்ற சமத்துவம், எல்லோரும் சமம் என்பதே அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 14 சொல்கிறது. இந்திய குடிமக்கள் அனைவரும் சமம், சமத்துவம் என்பதை உறுதி செய்கிற ஒரு உறுப்பு என்றால் அது 14வது உறுப்பு. அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த மிக முக்கியமான உரிமைகளில் ஒன்று ஆர்டிகிள் 14. அந்த ஆர்டிகிள் 14க்கு இது எதிரானது. நீங்க இது மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணீங்கன்னா பென்ஷனர்ஸ் என்று ஒரு மகத்தான தீர்ப்பை, நகாரா தீர்ப்பு என்கின்ற ஒரு தீர்ப்பை சந்திரசூட் அமர்வு அப்பொழுது கொடுத்தது. பல வழக்குகளிலும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒரு தீர்ப்பு அது. ஒரு தீர்ப்பு என்று சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கோடு அது முடிஞ்சிடும். ஆனால் ஒரு கொள்கை ரீதியான தீர்ப்பை வழங்கும் போது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்டாக அது இருக்கும்போது, அது பல தீர்ப்புகளிலே மேற்கோள் காட்டப்படும். அப்படி பல தீர்ப்புகளிலே மேற்கோள் காட்டப்படுகிற தீர்ப்பு நகாரா தீர்ப்பு. எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டு உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பையும் ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க. அதை ஓவர் ரைட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஆர்டிகிள் 309 படி, அரசமைப்பு சட்டத்துடைய உறுப்பு 309 அது என்ன சொல்லுது? ஒன்றிய அரசு மாநில அரசுகளோ தங்களுடைய ஊழியர்களை அமர்த்திக் கொள்வதற்கு அதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அதற்கான விதிகளை வகுத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை சொல்வதுதான் ஆர்டிகிள் 309. அந்த பொறுப்பில் இருப்பது அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் நிர்ணய சபையில் அதிகம் விவாதிக்கப்படாமல் நிறைவேற்றப்பட்ட சில உறுப்புகள்லாம் இருக்கு. சில உறுப்புகள்லாம் ரொம்ப நிறைய டிஸ்கஷன் நடந்தது. இது அதிகமாக டிஸ்கஷனே இல்லாத ஒரு உறுப்பு. முன்னால் அதில் குறிப்பாக சுருக்கமாக அதை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அம்பேத்கர் அதை படித்து தான் அது அப்படியே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒன்றும் பெருசாக திருப்பி. ஏன் மத்திய அரசு மாநில அரசு அவங்க ஊழியர்களை அமர்த்தி வேலையில் அமர்த்தி கொள்ளும்போது அவர்கள் அதுக்கான விதிகளை வகுக்க வேண்டும், அவ்வளோ முடிஞ்சு போகுது. இதை நாங்கள் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, எனவே நாங்கள் அதை செய்கிறோம். என்ன செய்கிறா? நீங்கள் இப்போ 8வது ஊதிய குழுனா இதில் பென்ஷனை பற்றி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இல்லை என்றால் அதுக்கு நீங்கள் போராடி அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இதை சேர்த்திங்கன்னா இதுக்கு முன்னே இருக்கிற பென்ஷனை பற்றி இதை கேட்காது. இப்போ இருக்கிறவனுக்கு இனிமேல் ரிட்டையர் ஆகிறவனுக்கு இதை கொடுப்போம். அதுவும் என்ன இப்போ சொல்லுவாங்க, நாய் வாழை வெட்டி சூப்பு போட்டு நாய்க்கே கொடுக்குறது. அது மாதிரி நம்மகிட்டயே பணத்தை எடுத்து அதை கன்சால்டேட் ஃபண்டுன்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து உங்களுக்கு பென்ஷன் தரங்கிறான். அந்த மாதிரியான ஒரு தந்திரத்தை இன்றைக்கு மோடி அரசாங்கம் கையாளுது. இது மிகப்பெரிய அநீதி. நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவன், வேலையில் இருக்கிறவன எத்தனையோ பாடுபடுத்துறான். இன்னைக்கு அரசு ஊழியர்களாக இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு இக்கட்டுகள், எவ்வளவு பிரச்சனைகள் அவர்கள் கொடுக்க முடியுமோ கொடுக்கிறார்கள். நான் வந்தால் புதுசாக ஒவ்வொரு வருஷமும் 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு சொன்னார் மோடி. 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 12 வருஷத்துல அவர் மொத்தமாக 2 கோடி பேரை
வேலைக்கு வாய்ப்பை உருவாக்கவில்லை. அவங்களே அந்த டேட்டாவே சொல்லுது. இருக்கிறதவனே எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறது தான். எம்எஸ்எம்இல வேலை பார்த்து கொண்டு இருந்த சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளில் வேலை பார்த்து கொண்டிருந்த லட்சக்கணக்கானவர்கள் வீட்டுக்கு அனுப்பின பெருமைதான் மோடி அரசாங்கத்துக்கு. எனவே இருக்கிறவனுடைய வேலையே காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற தொழில்நுட்பம் வந்து நம்முடைய வேலையை இன்னைக்கு பறித்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பிஎஸ்என்எல் ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. தொலைத்தொடர்பு துறையில் எவ்வளவு அளவுக்கு ஆட்குறைப்பு இன்றைக்கு நடந்திருக்கிறது. எனக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர், எவ்வளவு குறைக்க முடியுமா குறைக்கிறான். அது எல்லாத்தையும் வெளியில் கொடுத்துட்டு இருக்கான். அதையும் வெளியில் கொடுக்குறான். இவங்களுடைய டவர் எடுத்து ஜியோவுக்கு கொடுக்குறான், பிஎஸ்என்எல் டவர் எடுத்து. எனவே இந்த நிலையில வேலையில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கொடுக்கிற கஷ்டங்கள் போதாதென்று வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தையும் கொடுக்க பார்க்கிறார் மோடி அரசாங்கம். இதை நிச்சயமாக இது மிகப்பெரிய அநீதி. இந்த அநீதியை நாம் அனுமதிக்க கூடாது. நிச்சயமாக இதை நாடாளுமன்றத்தில் உங்களுடைய இந்த கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் இந்த தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் நானும் இதை எழுப்புவோம். உங்கள் கோரிக்கை வெற்றி பெற என்ன விதமான போராட்டங்களை நீங்கள் நடத்தினாலும் அந்த போராட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கும் என்பதை சொல்லி உங்கள் கோரிக்கைகள் வெல்ல எங்களுடைய ஆதரவை எல்லா விதங்களிலும் நல்குவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம்.